இன்னைக்கு ஒரு கேள்வியோடு கூட நம்முடைய செய்தி ஆரம்பமாகிறது. கிறிஸ்துவோடு கூட நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்களா? நாம் இயேசுவோடு கூட இணைந்திருக்கிறோமா? இயேசுவோடு கூட நாம் இணைந்திருக்கிறோமா? இயேசுவோடு கூட நாம் இணைந்திருந்தால் அவருடைய ஜீவன் நம்மோடும், நம்முடைய ஜீவன் அவரோடும் கூட என்ன செய்திருக்கும்? இணைந்திருக்கும். இந்த கதவு நன்றாய் செய்வதற்கு ஆசாரி ஒன்றை என்ன செய்திருக்கிறார்? மாங்காணி போட்டு இணைத்திருக்கிறார். மாங்காணிகள் போட்டு என்ன செய்திருக்கிறார்? ஆணிகள் எல்லாம் மாங்காணி என்றால் அந்த 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 ஒரு ஒரு மரம் சொல்லுவாங்களே, மூங்கில் மரத்திலிருந்து குச்சிகளை எடுத்து அதை வைத்து இணைத்திருக்கிறார். இந்த பில்டிங் நன்றாய் கட்டப்பட்டிருக்குன்னா கொத்தனார் செங்கலை வச்சு இணைத்து வைத்திருக்கிறார். செங்கலை வைத்து என்ன செய்திருக்கிறார்? இணைத்திருக்கிறார். நான் இப்போ இந்த மைக்கில் பேசிகிட்டு இருக்கிறேன்னா இந்த மைக்குக்கும் அந்த ஆம்பிளிஃபயருக்கும் ஒரு இணைப்பு இருக்குது. அவைகள் இணைப்பு சரியாக இருந்தால்தான், இணைப்புகள் சரியாக இருந்தால்தான் அந்த பொருட்கள் எல்லாம் பயன்படும். சரி, அது எதற்கு? நம்முடைய சரீரத்தை எடுத்துக்கிடுங்க. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒன்று என்ன செய்திருக்கு? எப்படி இருக்கு? இணைந்து தான் இருக்கு. மடக்கக்கூடிய இடத்துல மடக்குற அளவுக்கு ஒரு இணைப்பு, நடக்கக்கூடிய இடத்துல நடக்கிறதுக்கு ஒரு இணைப்பு, பேசக்கூடிய இடத்துல பேசுறதுக்கு ஒரு இணைப்பு, தலையை ஆட்டக்கூடிய இடத்துல தலையை ஆட்டுவதற்கு ஒரு இணைப்பு, எல்லாவற்றிலையும் கர்த்தர் ஒரு இணைப்பை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். குடும்பத்தில் புருஷன் மனைவிக்குள்ள ஒரு இணைப்பு, மனைவி புருஷனுக்குள்ள ஒரு இணைப்பு, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள ஒரு இணைப்பு, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ள ஒரு இணைப்பு, இணைஜன பெந்துகளுக்குள்ள ஒரு இணைப்பு. இப்படி என்ன காரியத்தை எடுத்தாலும் ஒரு இணைப்பின் நிமித்தமாய் நாம் என்ன செய்கிறோம்? கூடுகிறவர்களாய் இருக்கிறோம். அப்போ இந்த நேரத்தில் தேவன் கேட்கிறதான ஒரே ஒரு கேள்வி, நாம் இயேசுவோடு இணைந்திருக்கிறோமா? நாம் யாரோடு இணைந்திருக்கிறோமா? இயேசுவோடு கூட நாம் இணைந்திருக்கிறோமா? அவரோடு கூட நாம் இணைந்திருக்கும் போது தான் நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. அவரோடு கூட நாம் இணைந்திருக்க வேண்டும். இயேசுவோடு கூட நாம் என்ன செய்யணும்? இணைந்திருக்க வேண்டும். இங்கே நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது அங்கே யாக்கோபு தன்னுடைய குமாரன் பென்ஜமினை குறித்து சொல்லும்போது, அளவிட்டால் யூதா யோசேப்புடன் தன் சகோதரனாகிய பென்ஜமினை குறித்து அவன் சொல்லும்போது சொல்கிறான், இவனுடைய ஜீவன் என் அப்பாவுடைய ஜீவனோடு என்ன செய்திருக்கிறது? இணைந்து இருக்கிறது. இவன் போகவில்லை என்றால் எங்கள் அப்பா மரித்து விடுவார். அதே போல பிதாவுடைய ஜீவன் நம்மோடும், நம்முடைய ஜீவன் இயேசுவோடும் என்ன செய்கிறது? இணைந்திருக்கிறது. இயேசு இல்லை என்றால் நாம் நடமாடுகிற ஒரு பிணமாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். இயேசு நமக்குள் இருந்தால் நாம் ஜீவனுடையவராய், நமக்கு இயேசு கொடுக்கிற ஜீவன் இந்த வாழ்நாளுக்கு மட்டுமல்ல, யுகாய் யுகமாய் ஜீவனோடு கூட இருப்பதற்காக. அல்லேலூயா. ரோமர் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்போ இயேசுவோடு கூட நாம் இணைக்கப்பட்டு விட்டால், ஆங்கில வேதாகமத்தில் இந்த வேர்டை பார்க்கும்போது எவர்லாஸ்டிங் லைஃப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவர்லாஸ்டிங் லைஃப் என்று சொன்னால் என்றென்றும் அவரோடு கூட இருக்கிறதான ஒரு ஜீவன். நாம் யாரோடு இருக்க போகிறோம்? இயேசுவோடு கூட. அந்த ஒரு பாக்கியத்திற்காக தான் யார் என்ன சொன்னாலும், யார் எப்படி பேசினாலும், யார் என்ன இது பண்ணாலும், அடித்தாலும் பிடிச்சாலும் திட்டினாலும் வச்சாலும், அந்த இயேசு என்கிற ஒரு காரியத்திற்காக நாம் அமைதலாய் போய் கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் நாம் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். யாரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசுவோடு கூட என்ன செய்கிறோம்? இணைக்கப்பட்டிருக்கிற நாமும் கூட சில நேரத்தில் நம்முடைய கோபத்தை காமிச்சோம், நம்முடைய மூர்க்கத்தை. என்னையே சொல்லுதே, உங்களை சொல்ல முடியுமா? எல்லாம் காமிக்க தான் செய்தோம். ஆனாலும் ஆண்டவர் அதை கிருபையாய் மன்னிச்சு அந்த இணைப்பிலிருந்து தூர போகாதபடி
அதை இணைத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிறது நித்திய ஜீவன். அவருடைய கிருபை வரமோ நமக்கு எப்படி இருக்கிறது? நித்திய ஜீவனா இருக்கிறது. அதனால் என் அன்பு தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு நல்ல நீங்க தீர்மானம் எடுத்துக்கொள்ளணும். விசேஷ விதமாய் நற்கருணை விசுவாசிகள் ஒரு நல்ல தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன தீர்மானம்னா, நான் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேனா? அல்லேலூயா. யாரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேனா? இயேசுவோடு கூட என்ன செய்கிறேனா? இணைக்கப்பட்டிருக்கிறேனா? அதான் நாங்க யூதா யோசேப்பிடத்துல சொல்றான். எனக்கு இந்த ஆதியாகமத்துல இந்த யோசேப்பின் சம்பவத்தை வாசிக்கும் போது அவங்க சகோதரர்கள என் பக்கத்துல இருந்தா பட் 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 பட்டு 4 இழுப்பு இழுத்துடலாம். ஏன்னா யோசேப்பை வித்ததே அவன் தான். யோசேப்பை வித்ததே யாரு தான்? சகோதரர்கள் தான். இப்ப யோசேப்பிடத்துல சொல்லிதான் ஒருத்தன் காணாம போயிட்டான். ஒருத்தன் என்ன செஞ்சிட்டான்? சொல்ல மாட்டேங்கீங்களே, காணாமலே போயிட்டாயா? சரி, அவன் சொல்லுதான், 10 பேர்ட்டின்னு சொல்லுதான், உங்களுடைய இளைய சகோதரன் இங்க வந்தால் ஒழிய இனி நீங்க வர முடியாதுன்னு சொல்றான். அப்ப கொஞ்சம் சிந்திக்கணும். சிலருக்கு சிந்திக்கிறதான திறன் ரொம்ப குறைவா இருக்கு. சொல்லுதான், நீங்க 10 பேரு வரல அப்படின்னா அவங்கள ஒருத்தனை பிடிச்சி சிறைச்சாலையில் வச்சுட்டு 9 பேர் அனுப்புதான். 9 பேர் அனுப்பி உங்க தாய் தகப்பனுக்கு போய் சாப்பாடெல்லாம் கொடுங்க, நல்ல காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி நல்ல பொருட்களையும் பணத்தையும் எல்லாவற்றையும் என்ன செய்கிறான்? கொடுத்து விடுகிறான். கொடுத்து என்ன செய்கிறார்? விடுகிறார். அப்பமாவது இவங்க சிந்திச்சுக்கணும், இவ்வளவு காரியத்தை செய்தன. வீட்டில் போய் சிந்திச்சுக்கணும். ஏன்னா நம்ம கொடுத்த பணம்லாம் எங்க வந்துச்சு? சொல்ல மாட்டேங்கல. நம்ம கொடுத்த பணம் எங்க வந்துட்டு? திரும்ப நம்ம பையிலே என்ன செஞ்சுட்டு வந்துட்டு. இது எப்படி வந்திருக்கும்? ஒரு ஆளுக்கு வந்திருந்தா பரவாயில்லை, எல்லாருக்கும் என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்கு. கொஞ்சம் சிந்திச்சிருக்கணும், சிந்திக்கல. தகப்பனிடத்துல போராடி எப்படியோ பெஞ்சமினையும் கூட்டு வந்தாச்சு. பெஞ்சமினை கூட்டு வந்ததுக்கு அப்புறம் யோசேப்பு உள்ள அங்கலாய்க்குது. தன் தம்பியை பார்த்த உடனே அங்கலாய்க்கிறது. ஆனாலும் தேவன் சொன்னதான சொப்பனம், தேவன் கொடுத்ததான சொப்பனம் என்ன செய்கிறது? நிறைவேறியது. கொஞ்சம் கடினமாகவே இருக்கிறான். சில நேரத்தில் நம்மளும் கடினமாக இருக்கிறோம்ல, அதே போல யோசேப்பும் கொஞ்சம் கடினமாக என்ன செய்தான்? இருக்கிறான். கடினமாக இருந்து நல்லா அவங்களோடைய சாப்பிட்டுட்டு அவன் போஜன பாத்திரத்தை, அவன் பானம் பண்ணிக்கிறதான பாத்திரத்தை தூக்கி பெஞ்சமின் சாக்கில் போட்டு விட்டாச்சு. ஏன்னா யோசேப்புக்கு நல்லா தெரியும், அவன் வெளிப்பாடு உள்ளவன், அவன் தரிசனம் உள்ளவன், அவனை ஏமாற்ற முடியாது, அவன் தரிசனம் உள்ளவன். வேற யாரு சாக்கிலையாவது போட்டிருந்தா, போடா நீ போய் செயலில் இருடான்னு அனுப்பியிருப்பாங்க. ஆனா போடக்கூடிய சாக்கில் போட போய் எல்லாரும் திரும்பி என்ன செய்தாங்க? வந்து யோசேப்பின் காலில் மறுபடியும் விழுந்து, ஐயா நாங்க என்னையா செய்ய? யோசேப்பு நினைச்சிருப்பான், இந்த பாவி பையில நம்மளை வெறும் குழியில தூக்கி போட்டதுன்னு காணாதுன்ட்டு நம்ம ட்ரெஸ்ஸையும் கலத்தி விட்டுட்டு, நம்ம ட்ரெஸ்ஸையும் கலத்தியும் ஒரு சின்ன துண்டை மட்டும் கட்டி இந்த எகிப்தியர் கையில் விற்று, எகிப்தியர் கையில் விற்றது மட்டும் இல்லை, அங்கேருந்து போத்திப்பாருடைய வீட்டுக்கு வந்து போத்திப்பார் வீட்டில் நான் செய்யாத தப்பை செய்துன்னு சொல்லி சிறைச்சாலையில் போட்டு நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கேன். இதெல்லாம் இவங்க பார்க்கணும்னு நினைச்சுக்கல, ஆனால் நினைக்கல. பான பாத்திரத்தை அதில் போஜனம் பண்ணிக்கிற பாத்திரத்தை அதில் போட்டு அனுப்பிட்டான். கொஞ்சம் தூரம் போன உடனே போய் பிடிச்சிட்டு வந்தாச்சு. அப்பந்தான் யூதா யோசேப்பின் இடத்திலே சொல்கிறான். வாசியங்கள் 44ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல நீங்கள் யாதியாகவும் 44:30வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, ஆகையால் இளைஞனை விட்டு நான் என் தகப்பனாகிய உமது அடியானிடத்தில் போனால் அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோடு ஒன்றாய் இணைக்கப்பட்டு இருக்கிறது. என்னுடைய ஜீவன் இயேசுவோடும் இயேசுடைய ஜீவன் என்னோடும் ஒன்றாய் இணைக்கப்பட்டு இருக்கு. இந்த எண்ணம், இந்த அறிவு, இந்த ஞாபகம் இருக்கிறவர்கள் இயேசுவோடு கூட யுகாயுகமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. இந்த எண்ணம் நமக்கு இல்லைன்னு வச்சிடுங்களா, எப்படி வேண்டாலும் வாழலாம், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நினைச்சா, ஒருவேளை சபையில இருக்கலாம்,
ஒருவேளை உலகத்துல இருக்கலாம், சபைக்கும் இந்த உலகத்திற்கும் பின்பு ஒரு வாழ்வு இருக்குல்ல, அந்த வாழ்வுக்குள்ள போக முடியாது. அந்த வாழ்வுக்குள்ள என்ன செய்ய முடியாது? போக முடியாது. இயேசுவோடு கூட இணைந்திருக்கணும். யாரோடு கூட இணைந்திருக்கணும்? இயேசுவோடு கூட. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உயர்வோ தாழ்வோ பசியோ பட்னியோ நிர்வாணமோ நிர்வாகமோ வேறு எதுவாய் இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது. ஏன்னா நான் யாரோடு இணைந்திருக்கிறேன்? சொல்லுங்க, யாரோடு இணைந்திருக்கிறேன்? சொல்ல மாட்டேங்கிங்களே. யாரோடு இணைந்திருக்கிறேன்? இயேசுவோட இணைந்திருக்கிறேன் சொல்றவங்க மட்டும் 2 கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அப்போ நம்ம இயேசுவோடு கூட இணைந்திருக்கிறோம். யாரோடு கூட இணைந்திருக்கிறோம்? இயேசுவோடு கூட இணைந்திருக்கிறோம். எப்படி இணைக்கப்பட்டோம்? எப்படி இயேசுவோடு கூட இணைந்திருக்கிறோம்? எடுத்துக்கொள்ளுங்கள், ரோமர் 6ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, ஒவ்வொரு ஞானஸ்தான ஆராதனையிலேயும் இந்த பகுதியை நான் வாசித்து உங்களுக்கு சொல்லதான் செய்கிறேன். சும்மா இயேசுவோடு இணைந்திருக்கல. ஒரு ஆசாரி இந்த கதவை நல்ல முறையில் செய்யணும் அப்படின்னா வெறும் பலகையை மட்டும் கொண்டு வந்து அதை சரி பண்ணலை. அந்த வெறும் பலகையை நல்ல டிசைன் பண்ணி எந்த இடத்துல வாங்காணி போடணுமோ, எந்த இடத்துல ஜாயிண்ட் வைக்க வேண்டுமோ அந்த இடத்துல ஜாயிண்ட் வைக்க போய் தான் அது அலங்காரமாக என்ன செய்கிறது இருக்கு. அதே போல நாம் இயேசுவோடு எப்படி இணைய வேண்டுமோ, இணைந்ததற்கு பின்பு என்ன செய்யக்கூடாதோ என்ன செய்யணுமோ அப்பந்தான் நம்முடைய இணைப்பின் ஆசீர்வாதம் பெரிதாயிருக்கும். அல்லேலூயா. 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 4வது வசனத்தை வாசியுங்கள். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ பாருங்க, ஒரு இணைப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும்னா அதுக்கு தான். ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இயேசுவோடு கூட என்ன செய்கிறோம்? சொல்ல மாட்டேங்களா? இணைக்கப்படுகிறோம். இயேசுவோடு கூட இணைக்கப்படுவதற்கு முதல் படி ரட்சிப்பு, மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதல் வந்ததற்கு பின்பு அவரோடு கூட இணைக்கப்படுவதற்கு தண்ணீரில் இறங்கி ஒரே நிமிஷத்துல ஒரு இமை பொழுதுல மரித்து உயிர் தெழுந்திருந்தோம். மரித்து என்ன செஞ்சிருந்தோம்? ஆமா, தண்ணியில அடியில முங்கும் போது மரிக்கிறோம், மேலே எழும்பும் போது எழுந்திருக்கிறோம். அவ்வளவுதான். அந்த ஒரே செகண்ட்ல இயேசு பரிசுத்தாவின் தேவன் நம்மை அவரோடு கூட இணைக்கிறார். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்களே. நம்மை அவரோடு கூட என்ன செய்கிறார்? அந்த இணைப்பு தாங்க முக்கியம். வாழ்க்கையில நமக்கு கோடிக்கணக்கா பணம் இருக்கு, வாழ்க்கையில நல்ல சொபிஸ்டிகேட்டட் லைஃப், அவைகள் எல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை இயேசுவோடு கூட இருக்க வேண்டும். லாசரு இயேசுவோடு கூட இருந்ததுனால மரித்ததற்கு பின்பு இன்னும் இயேசுவோடு கூட இருக்கிறான். ஐஸ்வர்யவானுக்கு எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் அவன் மனசு மாம்சம் விரும்பின பிரகாரம் ஜீவித்தான். ஆனா கீழே இருந்து பார்க்கிறான், இப்போ லாசரு சந்தோஷமா இருக்கிறான். நீங்களும் நானும் சந்தோஷமா இருப்பதற்காகத்தான் இயேசுவோடு இணைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நீங்களும் நானும் எப்பொழுது எப்படி இருக்கணும்? சொல்ல மாட்டேங்களே. சிலருக்கு 100 அல்வா வாங்கிட்டு வந்தாச்சுன்னா அன்னைக்கு ஒரு சந்தோஷம். அல்வாவிலையும் மஸ்கோத் அல்வா வாங்கிட்டு வந்தாச்சுன்னா ஒரு சந்தோஷம். சிலருக்கு எதையாவது ஒன்று சர்ப்ரைஸாக கொண்டு வந்து கொடுத்தாச்சுன்னா அவங்களுக்கு என்னது? சந்தோஷம். சர்ப்ரைஸாக கொண்டு வந்து கொடுத்தாச்சுன்னா, ஏன் அப்பா இல்லை சொல்லு, எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்திருக்கேன், எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்திருக்கேன், எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த பரம அப்பா நமக்கு எல்லா நாளும் சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. நாம் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். நன்றா என்னை கவனிக்கணும்.
நாம் அவரோடு கூட என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நான் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன். அதே போல நீங்க சொல்லுங்க, நான் இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன். நான் இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன். நான் இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன். அறிக்கை செய்தவங்க மட்டும் கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். உங்களுடைய இணைப்பு இன்னும் உறுதியாகும்படியாக, உங்களுடைய இணைப்பு இன்னும் உறுதியாகும்படியாக, இன்னும் உறுதியாகும்படியாக. அல்லேலூயா. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம் என்ன செய்திருக்கிறோம்? ஆமா, உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? இணைக்கப்பட்டிருக்கிறோம். இணைத்ததை பிரிக்க முடியாது. இணைத்ததை என்ன செய்ய முடியாது? பிரிச்சா அது கந்தல் கோலமாக தான் வரும். அப்படிதானே? கந்தல் கோலமாக தான் என்ன செய்யும்? இப்போ இந்த சட்டையை இணைச்சிருக்கு, நான் போட்டிருக்கிற சஃபாரியை இணைச்சிருக்கு. இது பிரிச்சா எப்படி வரும்? பிரிச்சா எப்படி வரும்? சில நேரத்தில் நேரே வரும், சில நேரத்தில் தையலில் கொஞ்சம் கிழிசலும் என்ன செஞ்சிடும்? வந்துடும். எப்படி பிரதர் என்னாச்சு நான் சொல்றது சரியா தப்பா? ஆமாம், கிழிசலும் என்ன செஞ்சிடும்? அப்போ இணைத்ததை பிரிக்க முடியாது. இயேசுவோடு இணைக்கப்பட்டவர்களை எவைகளாலும் பிரிக்க முடியாது என்கிற உறுதியான எண்ணம் கொண்டவர்கள் மட்டும் தலைக்கு மேல கரங்களை கொண்டு கர்த்தரை துதிங்க பாப்போம். நான் இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. யாரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன்? இயேசுவோடு இணைக்கப்பட்டதுனால என் வாழ்க்கையில துன்பங்கள் நிறைய வருது, என் வாழ்க்கையில போராட்டங்கள் நிறைய வருது, என் வாழ்க்கையில நான் நினைத்த காரியமே நடக்கல, என் வாழ்க்கையில அவமானங்கள் நிறைய வருது, என் வாழ்க்கையில எல்லாம் நிறைய தான் வருது. ஆனா அவைகளின் மத்தியில மற்ற ஜனங்களிடத்தில் பிடிப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார்களா? அதுதான் இணைப்பின் அவசியம். அல்லேலூயா. அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போமா ஒரு ஜெபத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவரோடு இணைக்கப்படலை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் நாமத்தினால, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால ஞானஸ்நானம் பெறுகிற நமக்கு ஒரு இணைப்பு இருக்கு. நாம் இணைக்கப்பட்டால்தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நம்மை கொண்டு பூரணராகிறார்கள். அல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடி விசேஷித்த ஒன்றை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். காரணம் என்னவென்றால் இயேசுவின் இரத்தம், இயேசுவின் மரணம், இயேசுவின் உயிர்த்தெழுதல் நம்மை அவரோடு கூட இணைக்கிறது. அல்லேலூயா. வாசியுமா. அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையான ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக வைத்திருக்கிறார், நியமித்திருக்கிறார், நியமித்து விட்டார் நமக்கென்று. அப்ப பாருங்க, அவர்கள் நம்மளை அல்லாமல். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தாவியானவர் வருவார், போய்விடுவார். ஆனா புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தாவியானவர் வந்து போகிறதல்ல, இணைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை இன்னும் அந்த இணைப்பை உறுதியாக்கும்படிக்கு பரிசுத்தாவின் தேவன் கூட இருந்து நமக்கு கற்று தந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கற்று தந்து கொண்டு என்ன செய்கிறார்? இருக்கிறார். அப்படி இணைக்கப்பட்டவர்கள் இயேசுவின் மேலே கட்டப்பட்டு வருவார்கள். கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், அப்படி இணைக்கப்பட்டவர்களை இயேசு அவர் மேல கட்டிக்கிட்டே இருக்கிறார். அவர் மேல என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? கட்டிக்கிட்டே இருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. அப்போ இந்த இணைப்புல வருகிறவர்கள் பரிசுத்தமா இருக்கணும். கொஞ்சம் அசுத்தம் வந்துட்டா உருவிறாரு, கொஞ்சம் அசுத்தம் வந்துட்டா என்ன தெரிஞ்சிடும்? மாம்சத்தின் குணங்கள் அங்க வந்துட்டுனா ஆண்டவர் உருவிடுவார். உருவிட்டு அதில் இன்னொன்று தூக்கி வச்சிருவார். உதாரணத்துக்கு சொல்லுதானே, நம்மகிட்ட கொத்தனார்கள் நிறைய இருக்கிறாங்க. செங்கலை வச்சு கெட்டுவாங்க.
செங்கலை எடுத்து கொடுத்துட்டே இருப்போம். சரியில்லை, இந்த செங்கல் சரியில்லைன்னு என்ன செஞ்சிருவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. தூக்கி போடுறதும் இல்லை, யார் எடுத்து கொடுத்தாங்க அவங்கள பார்த்து ஒரு முறை அவங்கள பார்த்து எப்படி நான் சொல்றது உண்மையா பையா, ரெண்டாவது அதே மாதிரி ஒன்று எடுத்து கொடுத்தா சொல்லுவாங்க, என்னம்மா என்னப்பா உனக்கு மண்டையில் இல்லையா சொல்லுதாங்களா சொல்லையா. அதே போல தான் இன்னைக்கு ஒரு பிள்ளை சபையில வந்து உட்கார்ந்த உடனே அவளுடைய இந்த இதை கொண்டு வரல, பக்கத்தில் இருக்கிறவங்க நோண்டிட்டு இருந்தா அதான் ஒரு முறை முறைச்சு. உன்னுடைய வேலையை நீ செய்ய வேண்டும். ஏன்னா நம்ம இசைக்கப்பட்டிருக்கிறோம், மறந்து வரக்கூடாது. மறந்து வருவதற்குரிய வயது இது அல்ல. மறந்து வரக்கூடியதான இணைப்பு நம்மிடத்தில் இல்லை. இயேசுவின் வசனம் நமக்குள்ள கிரியை செய்ய நாம் முழங்காலில் நிற்க நாம் சோடைகள் அல்ல, உலகத்திலே முதல் தரமாய் கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. முதல் தரமாய் கர்த்தர் என்ன செய்கிறார், உயர்த்தி கொண்டு இருக்கிறார். அப்ப நல்லா நீங்க பாருங்க, அவர் மேல் பரிசுத்த ஆலயமாக, அதுல செங்கல் சரியில்லை, பூசிக்கிட்டே இருப்பாங்க. செவத்துல ஒட்டலைன்னா அந்த மம்பட்டியால பார்த்து ஒரு 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 சவுண்டு கொடுப்பாங்க, எத்தனை சட்டி மண்ணு போட்ட, எத்தனை சட்டி சிமெண்ட் போட்ட, கொஞ்சம் சிமெண்ட் போடு. எதுக்கு எதுக்கு பிசு வேணும். அது என்ன செய்யணும், அந்த செவத்துல இணையணும். நான் தப்பா சொல்ல, அந்த செவத்துல என்ன செய்யணும், இணையணும். செவத்துல இணையலைன்னா அது நல்லா இருக்காது. அதே போல என்ன காரியமானாலும் இயேசுவோடு நாம் இணையவில்லை என்றால் சாத்தான் நம்மளை கீழே தள்ளிடுவான். சாத்தானுடைய பற்களுக்கு நாம் இரையாகாமல் இருக்க வேண்டும் என்றால், சாத்தான் நம்மை தொடாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் இயேசுவோடு இணைந்து என்ன செய்யணும், செயல்பட வேண்டும். பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் இயேசுவே சொல்கிறார். லூக்காவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36 முதல் 39 வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய வஸ்திரம் பழைய வஸ்திரம், புதிய திராட்சை ரச துருத்தி பழைய திராட்சை ரச துருத்தி. இதை ஒன்றுக்கொன்று இணைக்க முடியாது. இதை ஒன்றுக்கொன்று என்ன செய்ய முடியாதா, இணைக்க முடியாதா? இதை ஒன்றுக்கொன்று இணைக்க முடியாதா? புதிய வஸ்திரத்தை பழைய வஸ்திரத்தோடு இணைத்து என்ன செய்ய முடியாது, தைக்க முடியாது. நம்ம டெய்லர் இருக்கார், அவர்கிட்ட கேட்போமே, பிரதர் 2 துணி எடுத்தார், 2 துணி ஒன்றா இணைச்சி என்ன செய்ய முடியாது. ஏன்னா அது ஒரு குவாலிட்டி, சொல்ல மாட்டேங்கல, அது ஒரு குவாலிட்டி, இது ஒரு குவாலிட்டி. அதை என்ன செய்ய முடியாது, இணைக்க முடியாது. விசுவாசிகளை அவிசுவாசிகளோடு இணைக்கக்கூடாது, விசுவாசிகளை அவிசுவாசிகளோடு என்ன செய்யக்கூடாது, இணைக்க. அது ஒரு குவாலிட்டி, இது ஒரு குவாலிட்டி. நாம் இயேசுவோடு கூட இணைக்கப்படும் போதுதான் 100க்கு 100 ஆசீர்வாதம் நம்ம இடத்துல வந்து என்ன செய்கிறது, தாங்குது. அவங்க ஒண்ணுமே இல்லாம இருப்பாங்க, வெறும் கஞ்சியும் தனியும், வெறும் வெங்காயமும் கஞ்சியும், வெறும் ஊறுகாவும் கஞ்சியும். சில நேரத்தில் அந்த ஊறுகாய் வாங்குறதுக்கு வெங்காயம் வாங்குறதுக்கு அந்த மிளகாவை பிணைஞ்சி சாப்பிட்றது கூட வழி இல்லாமல் வெறும் உப்பை மட்டும் போட்டு என்ன செஞ்சிருப்பாங்க, வெறும் உப்பை மட்டும் போட்டு என்ன செய்திருப்பாங்க, சாப்பிட்ருப்பாங்க. அனுபவத்தில் சொல்றேன், வெறும் உப்பை மட்டும் போட்டு சாப்பிட்டு முழங்கால் நின்று ஸ்தோத்திரம் 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 இயேசுவோடு இணைஞ்சிட்டு இருக்காங்களா, இங்கே இணைய அங்கே ஆசீர்வாதம் பொங்குது. லேலியே சொல்ல மாட்டீங்களா, அது உங்களுக்கு அனுபவம் இல்லைல்ல. இங்க இணைய அங்க என்னது வருது, களஞ்சியங்கள் நிரம்புது, வருமானங்கள் பெருகிறது, தேவைகள் என்ன செய்கிறது, சந்திக்கப்படுது. தேவைகள் என்ன செய்கிறது, பல லட்சங்கள் தேவை. அந்த லட்சங்கள் சந்திக்கப்படணும்னா நாம் இயேசுவோடு கூட இணைந்து நிற்கணும். முழங்காலில் நின்று இயேசுவோடு கூட இணைந்து அவரோடு கூட கொஞ்சம் நெருங்கி நின்னா ஆண்டவர் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டா. கையிடும் வேலைகளில் பரிபூர்ணமான நன்மை உண்டாக கர்த்தர் இறங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு வேளை கேட்கலாம், பாஸ்டர் நீங்கள் ஏன் காரு கடனுக்கு வாங்கினீங்க, பேங்க்ல போய் வாங்கினீங்கன்னு கேட்கலாம். இன்கம் டேக்ஸ் வந்துடுவானே, மறுபடியும் இருக்கிறதெல்லாம் செக் பண்ணிட்டு இருப்பானே. அந்த ஒன்றுக்கு தான் வீடு கெட்டுதாங்க,
பல லட்சங்கள் செலவழிச்சுக்கிட்டுனா இன்கம் டேக்ஸ்காரன் அவங்ககிட்ட என்ன செஞ்சிருவான், அது அவங்ககிட்ட இருக்கும், இருந்தும் அவங்க போய் பேங்க்ல போய் ஒரு சின்ன லோனை என்ன செஞ்சுக்கிடுவாங்க. அவங்க வாங்கின லோனுக்கும் அவங்க கெட்டின வீட்டுக்கும் என்னது இருக்காது, சம்மதம் என்ன செய்யாது, இருக்காது. ஏன் ஏன் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருமே தவிர அதனுடைய வேதனைகள் என்ன செய்யாது, வராது. நான் ஐஸ்வர்யவனாகும்படி எனக்காக தரித்திரரான ஒருவர் இருக்கிறார். நான் ஐஸ்வர்யவாகும்படி அவர் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்து அவர் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதே போல நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்களை ரட்சித்த தேவனாகிய கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கு. அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லையா, நான் என்னையா செய்ய, ஒண்ணுமே இல்லை, நான் என்ன செய்ய. 12 பேரும் கூப்பிட்டார், வா 12 பேருங்க வா. என்னய்யா 5000 பேருக்கும் சாப்பாடு கொடு. ஒவ்வொருத்தரும் டேஷ் மொழி பார்க்குறாங்க, முழிச்சு பார்க்குறேன். என்னடா திடீர்னு நம்மளை போய் 5000 பேருக்கும் சாப்பாடு கொடுக்க சொல்லிட்டார. நான் யாரையாவது கூப்பிட்டு ஏம்மா 4 பிரியாணி வாங்கிட்டு வா, ஐயா 4 பிரியாணி வாங்கிட்டு வானா நம்மளே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எதுக்கு சொல்ல மாட்டேங்க, எதுக்கு? பணம் கொடுத்தால் என்னது வரும், என்னது வரும், பிரியாணி என்ன செய்யும். பணம் கொடுக்கலன்னா அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த 12 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இயேசுக்கு நல்லா தெரியும் இங்கே ஒரு அற்புதம் நடக்க போகுது, அங்கே ஒரு அற்புதம் என்ன செய்ய போகுது நடக்க. இந்த 12 பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தனை பார்க்க தான். அதில் பிலிப்பு இருக்கானே, அவன் ரொம்ப கணக்கில் கூடினாள். கணக்கு போட்டு சொல்றான், ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாலும் 200 பணத்துக்கு வாங்க முடியாத. 200 வெள்ளி பணம், அந்த காலத்தில் 200 வெள்ளி வாங்க முடியாத. என்னையா செய்ய? எல்லாம் கணக்கு பார்த்து போட்டுட்டு ஏசுநாத்திட்ட போய் கையை கட்டி நின்னாச்சு. நாம அப்படிதான் சில நேரத்தில் கணக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டு எல்லாம் சீரான உடனே, இந்த பெரும்பாடு ஸ்திரீயை போல எல்லாம் சீரான உடனே நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் போய் என்ன செய்வேன், தொடுவேன். அவருடைய ஆலயத்தில் போய் நான் முழங்கால் படிடுவேன். எப்போ எல்லாம் முடிஞ்சு கையை கட்ட சூழ்நிலைமை வந்த போது எங்க போய் கை கட்டுதான், இயேசுநாதர்கிட்ட கை கட்டும் போது இயேசுநாதர் நம்மை வெறுமையாய் விடவில்லை. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை என்ன செய்யும் தொடர. காரணம் என்னன்னா இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். நான் இன்னைக்கு சந்தோஷமா சொல்றேன், நான் இயேசுவோடு கூட என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், இணைக்கப்பட்டிருக்கிறேன். நீங்களும் சந்தோஷமா சொல்லணும், நான் இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறதுனால் எனக்கு ஒன்றும் குறைவு வராது. சொல்லுங்க பாப்போம், நான் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறபடினால். நல்லா 2 கரங்களை உயர்த்தி சொல்லணும், நான் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறபடினால், நான் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறபடினால் என் வாழ்க்கையில் ஒன்றும் குறைவு வராது. நிறைவான இயேசு என்னை அவரோடு கூட இணைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் தலைக்கு மேலாக கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென், அல்லேலூயா. அது என்னுடைய விசுவாசம், என்னுடைய விசுவாசம். இப்போ எனக்கும் தேவைகள் இருக்கு, எனக்கும் தேவைகள் இருக்கு. ஜோமனுக்கு ஆண்டவரே நின்ன தேவையெல்லாம் இருக்கு தாங்கப்பான்னா அவர் நேரம் வரும்போது தாரார். நேரம் வரும்போது என்ன செய்தார், தாரார். அப்போ புதுசை பழசோட இணைக்க முடியாது. புதிய ரசத்தை நம்ம வீட்டில் செய்வோம். கொஞ்சம் பழைய சோறு இருந்தால் அதில் கொஞ்சம் சுடு சோறையும் போட்டு என்ன செஞ்சிருவோம். சில நேரத்தில் அதெல்லாம் என்ன செய்யுது, பழைய சோறு தான். பழைய சோறை சாப்பிட்டுட்டா கொஞ்சம் தயிரை ஊற்றி, கொஞ்சம் எதை ஊற்றி, தயிரை ஊற்றி ஒரு பக்கோடா வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், ஒரு பக்கோடா வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், இல்லாட்டா ஒரு கருவாடு வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும். அப்பா இப்போ தான் எல்லாருக்கும் முகமே மலருது கருவாடுன்னு உடனே தான். கர்த்தருக்கு தோத்திரம். நல்லா நீங்க சிந்திச்சு பாருங்க, நம்ம இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நாம் இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டிருந்தால்
நாம் கிறிஸ்துவின் அன்பில் இணைக்கப்பட்டால் கிறிஸ்துவின் ரகசியத்தை அறிந்து கொள்ளும். சும்மா ஆண்டவர் நம்மளை இணைச்சிட்டு போகும். பரலோகத்தில் ஒரு ரகசியம் இருக்கு. பரலோகத்தில் ஒரு ரகசியம் என்ன செய்து இருக்கு. அந்த ரகசியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவதற்கு நம்மளை பூரண அறிவுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். அது யாருக்கு அந்த அறிவு வெளிப்படும்னா, ஒழுங்கா முழங்கால் நிற்கும். ஒழுங்கா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணு. படிக்க முடியலையா? முழங்காலில் நில்லு. எக்ஸாம் எழுத போறியா? முழங்காலில் நில்லு. முழங்காலில் நின்று எங்கிருந்து பாஸ்டர் ஞானம் வரும்? படிச்சுதானே ஞானம் வரும். ஞானம் உன்னோடைய சாகும். முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே இந்த கேள்வி பெருசா இருக்கு, இதுக்கு நான் படிக்க முடியல, எனக்கு அதுக்குரிய அறிவு இல்லை, கொஞ்சம் அறிவை தாழ்ந்து சொல்லிட்டு ஒரு 117ஆம் சங்கீதத்தை எடுத்து அந்த 2 வசனத்தை நீ வாசித்துட்டு அடுத்தாப்புல 2 திருப்பு நீ வாசித்தால் போதும், அது உன் இருதயத்தில் பதிஞ்சிடும். அல்லேலூயா. 2 திருப்பு வாசித்தா போதும், உன் இருதயத்தில் அது என்ன செஞ்சிடும்? பதிஞ்சிடும். இத்தனை வருஷம் நான் டிஎன்பிஎஸ்சி எழுதி 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 எனக்கு ஒரு விடுதலையும் இல்லையே அப்படின்னா, நீ படிப்பதற்கு முன்பு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. எதை தேடு? தேவனுடைய ராஜ்யத்தை. வேதவசனம் அப்படிதான் சொல்லுது. என் கையில் இருக்கிற வேதவசனம் தான் சொல்லுது, அவர்கள் எவ்வளவு ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் அந்த ஞானத்தை கொடுக்கிற தேவன் அவர்களோடு கூட இருந்து அவர்களை உயர்த்த உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு தேவை முழங்கால் நிற்கணும். இயேசுவோடு நம்ம இணைக்கப்பட்டுட்டோம் அப்படின்னாலே என்ன செய்யணும்? சொல்ல மாட்டேங்கீங்களா? அந்த பூரண அறிவு பாருங்களா. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு. அவர்கள் எதனால இணைக்கப்பட்டு? கிறிஸ்துவின் அன்பினால இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்குரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய. பாருங்க, கிறிஸ்துவோடு கூட நம்ம இணைச்சிட்டோம்னா அந்த கிறிஸ்துவுக்குரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிறதுனா ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கணும். என்ன இருக்கணும்? சொல்ல மாட்டேங்கீங்களே. இங்கேயும் அங்கேயும் போய் நிற்கக்கூடாது. மனோவையும் செல்வத்தையும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். போய் நிற்கல. அதே போல அதுக்கு முந்தைய நிறைய பேர் நிற்கக்கூடாது. ஏன்னா நம்ம யாரோட இணைக்கப்பட்டுட்டோம்? அந்த இணைப்பு தான் முக்கியம். அந்த இணைப்பு நமக்குள்ள பூரணமா இருக்கும்னா இன்னைக்கு நீங்க சீரவா இருக்கலாம். உங்களுடைய கண்களுக்கு முன்பே கர்த்தர் உங்களை பெரியவர்களாய் மாற்றுவார். அல்லேலூயா. இங்க அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு, அவர்கள் அன்பினால் என்ன செய்யப்பட்டு இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து. நம்முடைய முழங்கால் ஜெபம் ரகசியங்களை அறியுது. நாளைக்கு என்ன நடக்க போது அந்த ரகசியத்தை அறியணும். சும்மா முழங்கால் போட்டு தோத்திரம் ஆத்திரம் ஆமேன்னா அது அப்படிதான் இருக்கும். முழங்காலில் போட்டு, ஆண்டவரே அந்த ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தும். ஆண்டவரே இந்த 200 மார்க்குக்குரிய கேள்விக்குரிய பதிலை எனக்கு என்ன செய்யும்? வெளிப்படுத்தும். அப்படின்னா நீ அங்கே போன உடனே ஜோமனிட்டு எழுதுவல்ல, ஆவியானவரே எழுதி கொடுப்பார். இல்லையா? சொல்ல மாட்டேங்க. அந்த விசுவாசம் தான் உங்களுக்கு இல்லையா? ஆவியானவர் என்ன செய்வார்? எழுதி கொடுப்பார். என் வாழ்க்கையில நடந்தது காரியம் ஹிஸ்டரினாலே எனக்கு வராது. பாஸ்டர் பிரதாப் சிங் ஐயா அவர்களுடைய வேதாம கலாசாலையில் படித்தேன். எங்கே போனாலும் இந்த சர்ச் ஹிஸ்ட்ரி இருக்கும். படிக்கணும். படித்தேன். வராத ஆண்டவரே, இந்த ஹிஸ்ட்ரி பாடத்தினால தானே ஐயா 10th நான் பல திருப்பு ஃபெயில் ஆகியிருக்கிறேன், வராத அப்படின்னு. வருண்டா. முன்னாள் பாஸ்டர் பிரதாப் சிங் ஐயா அவர்கள் பிரசங்கம் பண்ணும்போது, உனக்கு வராதுன்ட்டு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, அது உனக்கு வரும், ஒழுங்கா ஜெபம் பண்ணு அப்படின்னு. இருதயத்தில் குத்தப்பட்ட ஜெபம் பண்ண இந்த பாடத்தை படித்தேன். அந்த பாடத்தில் 83 மார்க் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. நம்ம வராதுன்னு நினைக்கிறோம், ஆனால் உங்க முழங்கால் உங்களுக்கு வரும்னு சொல்லுது.
ஆசீர்வாதத்தை நிச்சயம் நாம் அவரோடு கூட என்ன இணைக்கப்பட்டிருக்கோம். நமக்கு ஒரு உணர்வு இருக்கணும். இந்த காரியத்தில் இது தேவனுக்கு சித்தமானால் எனக்கு காரியத்தை என்ன செய்வாரு, வாய்க்க பண்ணுவார். அலட்சிய போக்கு இருக்கக்கூடாது. அலட்சிய போக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. நான் எப்போதுமே உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லிக்க, இந்த காரை வாங்கும்போது என் பிள்ளைகளுடைய காசு 5 பைசா கிடையாது, கேட்க மாட்டேன்ட்டேன். எனக்கு கர்த்தர் தரணும். ஏன்னா நான் யாரோட இணைக்கப்பட்டிருக்கேன், நான் யாரோட இணைக்கப்பட்டிருக்கேன். கேட்கலையா? இந்நாள் வரைக்கும் ஒரே ஒருத்தண்ட மட்டும் கேட்டேன், அவன் அதுக்கு பதிலே சொல்லலை. வேண்டாம், அதுவும் தப்புண்டு உணர்ந்தேன். ஆண்டவர்கிட்ட கேட்டேன். இந்நாள் வரைக்கும் கிருபையாய் கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல உங்களையும் கர்த்தர் நடத்துவார். இப்பவும் ஒரு 2 வீலருக்காக ஜோம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். கர்த்தர் தருவார். தருது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். அவசரப்பட மாட்டேன், அவசரப்பட மாட்டேன். ஜோம் பண்ணுவேன். ஆண்டவரே அதனுடைய தேவைகளை என்ன செய்வாரு, சந்திப்பார். அதனால அந்த அறிவு, அந்த அறிந்து கொள்கிற உணர்வு நமக்கு வரணும். இயேசு நமக்குள்ள கிரியை செய்கிறார். இயேசுவோடு கூட நம்ம இணைந்திருக்கிறோம்னா அவரை நம்பின பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நிச்சயமா என்ன செய்வார், கொடுப்பார். அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கணும். நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நான் என்ன செய்திருக்கிறேன். அவர் என்னை விடுவித்தாலும் சரி, விடுவியாமல் போனாலும் சரி. முதல்ல அந்த நேபுகாத்நேச்சார்ட்ட சொல்றாங்க, எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க. அடுத்தாப்புல சொல்றாங்க, அவர் விடுவித்தாலும் சரி, விடுவிக்காம போனாலும் சரி, நாங்கள் இணைக்கப்பட்ட எங்கள் பரலோகத்தின் தேவனை விட்டு உம்மோடு கூட நாங்கள் இணைய மாட்டோம். அல்லேலூயா. உம்மோடு கூட என்ன செய்ய மாட்டோம், இணைய மாட்டோம். நல்ல தீர்மானம் எடுத்தார்கள். இந்த நல்ல தீர்மானத்துல சாத்தானுக்கு கோபம் வந்துச்சு. சாத்தானுடைய கோபம் இவர்களை கட்டுப்படுத்த முடியல. சூடாக்கடா அப்படின்னா சூடாக்கடம் தூக்கி போட்டாங்க. அங்க என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வலியுதே, என்னை இரட்சித்தாதால் நாடி பாடுவே, எவரும் அறியாரே என்னுள்ள பொங்குதே, என்னுள்ள பொங்கி 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 வலியுதே. அழகா பாடுனாங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. தூக்கி போட்டாங்க, பாட ஆரம்பிச்சாங்க. இணைந்த இயேசு அவர்களோடு கூட அக்கினிலையும் இணைந்து நடமாடினார். அல்லேலூயா. இணைந்த இயேசு அவர்களோடு கூட அக்கினியில இணைந்து என்ன செய்தாரு, நடமாடினார். அக்கினி அவர்களை பற்றி பிடிக்க முடியவில்லை. உலகம் இயேசுவோடு கூட இணைந்து அவர்களை பற்றி பிடிக்க முடியாது. அவர்களுக்கு எல்லா காரியங்களிலும் ஜெயம்தான். அல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு உணர்வு இருந்துச்சு. என்ன உணர்வு? என் தேவன் என்னை, அதே அக்கினியில இவங்களுக்கு விரோதமா யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களை கெட்டி கொண்டு போக முன்னாடி என்ன செஞ்சுட்டு பச்சித்து போட்டுச்சு. நம்மளை ஏன் தொட முடியல, நம்மளை ஏன் தொட முடியல? ஆண்டவர் விட்டுக்கிட்டே இருப்பாரு. ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரத்துல நம்முடைய குடும்பத்துக்கு செய்யக்கூடிய காரியங்களை செய்து நம் கண் காணவே கர்த்தர் நம்மளை பெரியவர்களாய் உயர்த்துவார். அல்லேலூயா. பெரியவர்களாய் என்ன செய்வாரு, உயர்த்துவார். அதற்கு நமக்கு ஒரு உணர்வு வரணும். இயேசுவின் அன்பினால நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த இயேசுவின் அன்பினால இணைக்கப்பட்ட நான், அந்த உணர்வு எனக்கு வந்தவுடனே பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். இணைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க தருத்திரர்கள் கிடையாது. நல்லா நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. என்னை நல்லா கவனிங்க. சனிக்கிழமை நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரெஷ்ஷாக ஆறாரில் வந்து உட்காருங்க. அப்படின்னா தான் வசனம் நல்லா என்ன செய்யும், ஏறும். சனிக்கிழமை 2 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இங்கே வந்து உட்காந்துருந்தா அங்கே இந்த ஃபேனை இதுக்கும் நல்லா உங்களுக்கு தொட்டிலில் போட்டு ஆட்டின மாதிரி என்ன செய்யும், இருக்கும். அந்த ஆட்டங்கள் வேண்டாம். வசனம் சொல்லுது, நாம் அவரோடு கூட இணைக்கப்பட்ட அந்த வசனத்தை தொடர்ந்து வாசியுமா. அறிந்து கொள்கிற உணர்வின் நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும், பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி என்ன செய்கிறேன், எப்படி விரும்புகிறேன், ஐஸ்வர்யவான்கள் ஆகும். என்ன செய்யணும்? எனக்கு விளாத்திகுளத்தில் வந்ததுலேருந்து இது வரைக்கும் நான் ஐஸ்வர்யவான்ட்டு தான் பேரை வாங்கியிருக்கேனே தவிர தரத்திரண்டு இது வரைக்கும் யார்ட்டையும் வாங்கலை. அது எப்படி?
ஸ்டேட் பேங்க்ல இவர் 2வது ஆளா இருக்காரு. நான் என்கிட்ட சொன்னேன், இடம் இல்லை, நான் 2வது ஆளு கிடையாது, நான் முதல் ஆளு. என் அப்பன் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் சொல்ல மாட்டீங்களே. அப்பன் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவருக்கு 2வதுங்கிறதே பிடிக்காது, அவருக்கு முதல் தரமானதான் பிடிக்கும். இந்த சபையில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் முதல் தரமாய் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படியாக தான் நம்மை அவரோடு கூட இணைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை அவரோடு கூட என்ன செய்திருக்கிறார்? இணைத்திருக்கிறார். விசுவாசத்துல அவரோடு கூட இணைக்கப்பட்டாச்சுன்னா நம்முடைய காரியங்கள் எல்லாத்தையும் அவர் பார்த்து கொள்வார். நமக்கு நல்ல சாப்பாடை தராரு, நல்ல வஸ்திரங்களை தராரு, நல்ல மரியாதையை தராரு, நல்ல உயர்வை தராரு, நல்ல எல்லாவற்றையும் செய்தாரு. அவர் ஏன் மீதி காரியத்தை பார்க்க மாட்டார்? அந்த விசுவாசம், அந்த அந்த நம்பிக்கை நம்மிடத்துல இல்லாமல் போகிறது தான் நமக்கு ஒரு காரணம். அந்த நம்பிக்கை நமக்குள்ள வரணும். கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டவர்கள் வீணான சிந்தனையில் நடவாமல் அன்பினால் பக்தி விருத்தி உண்டாக பாடுபட வேண்டும். கிறிஸ்துவோட இணைச்சிட்டோம்னா இனி நமக்கு வீணான சிந்தனைகள்லாம் வரக்கூடாது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை நீங்க எடுத்துக்கிடுங்க. சீக்கிரமாய் நான் முடிக்க போறேன். 16-17 வசனத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே அது அன்பினால் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், நன்றாய் கவனிங்க. கர்த்தருக்குள்ள நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவ்வளவுதான். இயேசுவோடு கூட நீங்க இணைஞ்சிட்டீங்க, இணைக்கப்பட்டிருக்கீங்கன்னா வீணான சிந்தனைகள்லாம் என்ன செய்யக்கூடாது? சொல்ல மாட்டீங்க. வீணான சிந்தனைகள்லாம் என்ன செய்யக்கூடாது? ஆமா, வீணான சிந்தனை வேண்டாம். வீணான சிந்தனை என்ன செய்ய வேண்டாம். ஒரே சிந்தனை, கிறிஸ்துவின் சிந்தை உங்களை ஆளுக கடவதாக. அந்த ஒரே ஒரு சிந்தை மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம தரித்திரப்பட்டு போக மாட்டோம். ஐஸ்வர்யத்தின் மேல் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுப்பார். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அநேகருக்கு இயேசுநாதர் எங்கேயா போய் கடன் வாங்கினாரா? வரி கட்ட வேண்டியது வந்துச்சு. பேதுரை கூட்டா, பேதுருங்க வா, கடலுக்கு போ, தூண்டில போடு, ஒரு மீன் அகப்படும், வாயை திறந்து பாரு, அதுக்குள்ள என்னது இருக்கும்? நீயும் நானும் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு அதை கொண்டு போய் என்ன செய்யும்? அதை கொண்டு போய் என்னை செலுத்தினார். மாயக்காரர்கள் வந்தார்கள், பரிசேயர்கள் வந்தார்கள், சதிசேயர்கள் எல்லாரும் வந்தார்கள். எல்லாருடைய வாயும் அடைக்கும்படி இயேசு பரிசுத்த ஆவியினால் நிரம்பியிருந்தது போல இந்த சபையில் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியினாலே எவர்களெல்லாம் நிரம்பி இருக்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டு ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் அல்ல, எல்லாவற்றிலையும் நிறைவுள்ளவர்களாய் வாழுவதற்கு ஆவியான தேவன் கிரியை செய்கிறார். வேதம் சொல்கிறது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போ. நமக்கு வசனங்கள் நன்றாய் தெரியும். ஆனால் இன்னைக்கு கேள்வி என்னன்னா, நீங்கள் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறீங்களா? முழங்கால் படிடுங்க எல்லாரும். கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவங்க இவ்வளோ தாமதமாக முழங்கால் போடுகிறது. சாராய கடைக்கு ஓடி போகிறான், பாவம் செய்கிறதுக்கு ஓடி போகிறான், ஒரு 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 முதலமைச்சரை பார்க்கறதுக்கு ஓடி போகிறான், ஒரு பிரைம் மினிஸ்டரை பார்க்கறதுக்கு ஓடி போகிறான், ஒரு ஃப்ளைட்டை பார்க்கறதுக்கு ஓடி போகிறான். ஆண்டவரோடு கூட இணைந்து செயல்படுவதற்கு இவ்வளோ தாமதமாக முழங்கால் போட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, என்னை நீர் உம்மோடு கூட இணைக்கப்பட்டன்னா
எனக்குள்ள வீண் சிந்தனைகள் வரக்கூடாது. இணைக்கப்பட்ட என்னை நீர் பெரியவனாக, இணைக்கப்பட்ட எனக்குள்ள ஒரு உணர்வை தந்திருக்கிறீர். அந்த உணர்வு என்னவென்றால் நான் கிறிஸ்துவின் சிந்தை உடையவனாய் ஜீவிக்கணும். கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ள வரணும். கிறிஸ்துவின் சிந்தை. நான் இனி பாவத்துக்கு அடிமை அல்ல, பரிசுத்தத்துக்கு அடிமையானவன். நான் பரிசுத்தமாய் உண்மையில எழும்பி வருகிறேன். பரிசுத்த ஆலயமாய் நான் கட்டப்பட்டு வருகிறேன். அதில் என் கல் உருவிடக்கூடாது. அதுக்கு மேலே எத்தனை காரியங்களை வச்சு கட்டினாலும் மாம்சத்தின் கிரியைகளை எனக்குள்ளே கிரியை செய்யாது. நான் இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த இடத்துல சிங்கிளில் தான் பேச முடியும், ப்ளூரலில் பேச முடியாது, நாங்கள்னு சொல்ல முடியாது. நான் இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன், இயேசு என்னோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றவங்களாம் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கொஞ்சம் சோதித்து பாருங்கள். இணைக்கப்படாமல் கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் ஊசலாடிட்டு இருந்தால் இன்னைக்கு ஆண்டவருடைய இணைப்பை இணைக்க விரும்புகிறார். அவரோடு கூட நம்ம இணைஞ்சிட்டா, அவரோடு கூட ஒன்றுபட்டு விட்டா நமக்கு ஒரு குறைவும் வராது. ஒரு சரீரத்தில் அற்புதங்கள் நடக்கும், வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும், குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கும், வருமானத்தில் அற்புதங்கள் நடக்கும். உங்களால் எதை செய்ய முடியலன்னு நினைக்கிங்களோ அந்த விசுவாசம்தான் அவரோடு கூட இணைய வைக்கிறது. இணைக்கப்பட்ட அந்த விசுவாசம் உங்களை சிறியவர்களாக்காது, பெரியவர்களாக்காது. அதான் பாடணும், சின்னவன் சிறியவன் சொல்வதை விட்டுவிடு, இயேசு பெரியவர், பெரிய காரியங்களை நமக்காக அவர் செய்ய எழுந்தருளிருக்கிறார். இந்த சபையிலே யாரெல்லாம் இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறார்களோ, இணைக்கப்பட்ட அவர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்யும்படியாக இயேசு எழுந்திருக்கிறார். மகனே உனக்குள்ள இயேசு எழுந்திருக்கிறார். இந்த இயேசுவோடு கூட நீ இணைக்கப்படுவாயானால், இந்த இயேசுவோடு கூட நீ இணைந்து செயல்படுவாயானால் பூலோகத்திலையும் ஆசீர்வாதம், பரலோகத்திலையும் ஆசீர்வாதம். பூலோகத்திலே நான் நன்றாயிருப்போம், பரலோகத்திலையும் நன்றாயிருப்போம். மற்றவர்களுமே பார்த்து சொல்வார்கள், இவனா இந்த இடத்துக்கு வந்திருக்கிறான் என்று. எப்படி லாசருவை பார்த்து ஐஸ்வர்யவான் சொன்னானோ, ஐஸ்வர்யவானுடைய கண்கள் லாசருவை மகிமைப்படுத்தினதை காண்டது போல இந்த இடத்துல இயேசுவோடு இணைக்கப்பட்ட நம்மை மகிமை பொருந்தின ஒரு நபராக பார்க்க வைப்பதற்கு பரிசுத்தாவியின் தேவன் நம்மை கிறிஸ்துவோடு கூட இணைத்து வைத்திருக்கிறார். அந்த பரிசுத்தாவின் நிறைவு நமக்குள்ளே எப்பொழுது உண்டாவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ரட்சகரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற உணர்வு, என்கிற பரிசுத்தம், இவைகள் எங்களுக்கு உண்டாக்கும் போது நீர் எங்களை தரித்திரராக அல்ல, ஐஸ்வர்யவான்களாக நீர் எங்களை மாற்றுகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் கடன்களோடு, பிரச்சனைகளோடு இல்லையே என்கிறதான ஒரு ஏக்கத்தோடு அவர்கள் ஜீவிப்பார்கள் என்றால், அந்த ஜீவியம் மாறுவதற்கு இயேசுவோடு இணைந்திருக்கிறோம் என்கிற உணர்வு, ஆண்டவரே, அந்த உணர்வு அதிகரிக்க 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 உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் எங்களை விட்டு மாற்றி உலகத்திலே நாங்கள் சுகமாய் வாழ்வதற்கு எல்லாவற்றையும் நீர் கூட்டி கொடுக்க போகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை கொடுக்கட்டும். உடைய பிள்ளைகளை இந்த நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வாதமாய் இருப்பார்கள் ஆக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.